அடுத்தது ஃபார்முலா 4 கார் ரேஸு சென்னையில் வச்சுருக்காங்க உதயநிதிக்காக. உதயநிதி ரொம்ப ஆசைப்பட்டார். அது எப்படிங்க கதைலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு முக்கியமான திரைத்துறையை சேர்ந்த ஒரு முக்கியமானவங்க அவங்க ரெக்கமெண்டேஷனில் சொன்னதுக்கப்புறம் நான் செய்கிறேன்னு சொல்லி கார் பந்தய மைதானத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய இடுங்காடில் இருக்கக்கூடிய கார் பந்தய மைதானத்தில் ஓட வேண்டிய காரை சென்னையில் டிராஃபிக்கில் வண்டி ஓடுற திருவை இதில் தான் வண்டி ஓட்டணும்னு உதயநிதி கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 8000 பேர் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை காலையில் ஒரு செஷன் பொதுமக்கள் இலவசமாக பார்க்கறதுக்காகவும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே குவாலிஃபைங் ரேசஸ் ஆரம்பிக்கும். நைட் ரேஸ் கிட்டத்தட்ட 10-10:30 மணி வரைக்கும் ரேஸ் நடக்கும். எந்த விதமான போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அனைத்து வசதிகளும் தரமாக செய்யப்பட்டிருக்கு. டிராஃபிக் கமிஷனர் சொன்னார், சென்னை கமிஷனர், சார் டிராஃபிக்கெல்லாம் நிறுத்தணும் சார், இந்த இதில் டிராஃபிக்கில் போய் நீங்கள் ஓட்டலாமா? ரெண்டாவது சென்னைக்குள்ளே கார் ரேஸ் அதிகம் போனால் அது தப்பு, சட்டம் இருக்குது. இதில் ஓவர் ஸ்பீடு 60 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு போகக்கூடாது சென்னையில். அதை இவங்க ஆட்சியில் இருக்காங்கல்ல, இஷ்டத்துக்கு விட்டாங்க. அது எப்படி 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டரில் போவாங்க கார் பந்தயம்னா. அதுவும் சனிக்கிழமை. சென்னை என்ன ஆகும்? சனிக்கிழமை ஏற்கனவே டிராஃபிக் இருக்கும். ஃபுல்லாக சென்னை பூரா டிராஃபிக்கை நிறுத்திட்டு இளவரசர் விரும்பிட்டாருங்கிறதுக்காக கார் மைதானத்தை இதுக்குள்ளேயே நடத்திட்டு உதயநிதி கூப்பிட்றாரு, எல்லோரும் பார்க்க வாங்க, ஃப்ரீ தான் அப்படிங்கிறாரு. யாரும் போயிடாதீங்க, ஏன்னா அவன் 200-300 இதில் வருவான். நீங்கள் கார் பந்தயத்தை டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த மைதானத்தில் கார் பந்தய மைதானத்தில் அவ்வளோ இடம் இருக்கும். அதுலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மேலே போய் கவுந்து விழுந்து நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அதுவும் சென்னைக்குள்ளே டிராஃபிக்கில் என்ன ஆகும்? பாவம் போலீஸ்காரன் அன்றைக்கி அவனை போட்டு உயிரை வாங்குவாங்க. எல்லா டிராஃபிக்கையும் நிற்க வச்சு ஜனங்க பூரா வண்டியை நிறுத்த வச்சு ஆகஸ்ட் 31 சென்னையை குட்டிச்சோறாக்கிடுவாங்க. சென்னை மக்களுக்கு சொல்கிறேன், டிவியிலிருந்து பார்த்துக்கோங்க, நேராக போய் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு கேரண்டி கிடையாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இந்த கார் பந்தயம் இதுக்காகத்தான் சவுக்கு சங்கர் என்ன சொன்னார், யாரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது இந்த கார் பந்தயத்து வரை நீ உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறாரு இவர் உதயநிதி. அதுக்காகத்தான் என் மேலே குண்டர்கள் சட்டம் வரிசையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதை பார்த்தாங்கன்னா அது இப்போ போகிற போக்க பார்த்தா அது கொஞ்சம் டேலி ஆகுது. நான் ஒரு குண்டர்கள் சட்டம் போட்டாங்க, அது உச்ச நீதிமன்றம் பெயில் கொடுத்துட்டாங்க, ஜாமீன் விட்டுடலான்ட்டாங்க. உடனே அடுத்த குண்டர் சட்டம் போட்டாங்க. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கே சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை இந்த கார் ரேஸுக்காகத்தான் அவங்க இப்படி பண்ணுறாங்களோன்ட்டு முந்தா நாள் கேட்டிருக்கு அரசு வக்கீல்கிட்ட. ஒரு குண்டர் சட்டம் போட்டீங்க, ஜாமீன் கொடுத்துட்டோம், அதனையா மறுபடியும் அடுத்த குண்டர் சட்டம் போடுறீங்க? நாங்கள் வெளியில் விட்டால் நீங்கள் உள்ளே தள்ளுவீங்களா? ஏன் 2வது குண்டர் சட்டம் போட்டீங்க சொல்லுங்கள். அப்போ அரசு வக்கீல் சொன்னார், சார் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே ஃபோன் பண்ணார் டெல்லியிலேருந்து, நம்ம தமிழ்நாட்டு அரசு வழக்கறிஞர். அவர் ஃபோன் எடுத்தோன்னே இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம், அவர்கிட்ட கேட்டு சொல்லணும். உதயநிதிக்கு ஃபோன் அடித்தாங்க. சார் உச்ச நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, ஒரு குண்டர் சட்டம் இருக்கும்போது இன்னொரு குண்டர் சட்டம் ஏன் போட்டீங்க? இந்த கார் பந்தயம் முடியட்டுமையா விட்டுடலான்னு சொல்லணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். அப்போ என்னையா சொல்கிறது? நாங்கள் ஏதோ வாய்தா வாங்கிக்கிறேன் சார், அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கிட்டா சரி, இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் நம்மளை இது பண்ணிடும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்ட்டு இப்போ முடிவு பண்ணிட்டாங்களாம். கார் பந்தயம் முடிஞ்ச உடனே அவரை சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன உடனே அவரை விடுதலை பண்ணிடலாம் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் இதை கடுமையாக எடுக்கணும். ஒரு கார் பந்தயத்துக்காக ஒருத்தர் ஜெயிலில் போடுவாங்களா? கார் பந்தயத்தில் நடந்த ஊழல் வெளியில் வருங்கிறதுக்காக ஒருத்தரை உள்ளே வைப்பாங்களா? அப்படிங்கிற விஷயத்தையும் உச்ச நீதிமன்றம் விசாரித்து அதுக்கும் சேர்த்து உதயநிதி போன்றவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அந்த கருத்தை உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யும்.